ஒரு காட்டுக்குள்ள கழுதை ஒன்று போகுது. அப்படி போகும்போது வழியில ஒரு புலித்தோலை ஒன்று பார்க்குது. இந்த புலித்தோலை பார்த்துட்டு கழுதை என்ன செய்யுதுன்னா, அந்த தோலை எடுத்து தனக்கு மேலே போத்திக்குது. போத்திக்கிட்டு தன்னை ஒரு புலி போல நினச்சிக்கிறது. அப்படியே காட்டுக்குள்ள நடமாடிக்கிட்டு வரும்போது எல்லா மிருகங்களும் புலி தான் வருது, புலி தான் வருதுன்னு சொல்லிட்டு பயந்து ஓடுதுங்க. நிறைய மிருகங்கள் அந்த புலிக்கு மரியாதை செலுத்துது. இதை பார்த்துட்டு அந்த கழுதைக்கு வாழ்நாள்ல இப்படி என்னை யாருமே மதிச்சதில்லையே அப்படிங்கிற ஒரு கர்வத்தோட அந்த காட்டுக்குள்ள சுத்திக்கிட்டு திரியுது. அப்ப அங்க ஒரு மதம் பிடிச்ச ஒரு யானை ஒண்ணு வருது. அப்ப எல்லா மிருகங்களும் பயந்து ஓடும்போது இந்த கழுதை என்ன செய்யுது, நம்ம தான் புலி தானே அப்படி சொல்லிட்டு அந்த புலியோட கர்ஜனையோட கத்துனோம்னா அந்த யானை பயந்து ஓடிரும்னு நினைச்சிட்டு இந்த புலி கத்த ஆரம்பிக்குது. அதாவது இந்த கழுதை கத்த ஆரம்பிக்குது. ஆனா, அது எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும், அதனால கழுதை மாரி தான் கத்த முடிஞ்சுச்சே தவிர, புலி மாரி கத்த முடியல. இந்த கதையோடைய அழகான விளக்கம் என்னன்னா, நம்ம என்னதான் பணக்காரங்க மாரி ட்ரெஸ் போட்டாலும், பணக்காரவங்க மாரி கார்ல போறோம், அவங்கள மாரி நம்ம கெத்தா இருக்கணும் அப்படின்னு நெனச்சாலும், நம்ம என்னைக்குமே பணக்காரங்களா ஆக முடியாது. அவங்க கிட்ட இருந்து நம்ம கத்துக்கிற வேண்டிய 2டே விஷயம், அவங்க எப்படி பணம் சம்பாதிக்கிறாங்க, அத எப்படி மெயின்டெயின் பண்றாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம். அப்புறம் நேரத்த எந்த மாரி செலவழிக்கிறாங்க அப்படிங்கிற இந்த 2 விஷயத்த நம்ம அவங்க கிட்ட இருந்து கத்துக்கிட்டா மட்டும் போதும். நம்ம அவங்கள மாரி தான் ஆகணும்னு அவசியமே இல்ல.